எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சொன்னாக்கா லேப்ல இருந்து நான் ஆள் அனுப்பி சாம்பிள் எடுத்துக்க மாட்டேனா? எதுக்குப்பா வீணா ஆள் அனுப்பிச்சுக்கிட்டு? வீடு பக்கம் தான், நானே கொடிநடியா வந்து பாத்துட்டு போயிடுறேன். சார் சார். நீங்க தான் சீதா தேவியோட பேரண்ட்ஸா? ஆமா சார். என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? 2 நாளா லேசா ஜுரம் அடிச்சது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். வைரஸ் ஃபீவர்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டாரு. காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தா. பால் எடுத்துட்டு போனேன் சார் அவர் ரூமுக்கு. 1 நிமிஷம் இருப்பான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனவ உள்ள ஏதோ டமான சத்தம் கட்டுச்சு சார். அவளை ஓடி போய் நான் பார்த்தா சிங்கிள் அடிபட்டு கீழே படுத்திருக்கா சார். தலையில பலமான அடி சார். அதனால தான் சார் தூக்கிட்டு ஓடி வந்தேன். இப்ப பொண்ணுக்கு எப்படி சார் இருக்கு? உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும்னு எனக்கும் விருப்பம் தான். ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கே. நீங்க சொன்ன மாதிரி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததுனால கூட ஆயிருக்கலாம். தலையோட பின்புறத்துல பலமா அடிபட்டு இருக்கு. அந்த அடி மூளையோட செல்களை பாதிச்சிருக்கு. மூளையோட செல்கள் பாதிச்சதுனால நினைவுகள் திரும்புறது ரொம்ப கஷ்டம். சீரியஸான கோமா ஸ்டேஜ். எங்க மெடிக்கல் டேர்ம்ஸ் படி சொன்னா பிரெயின் டெத்னு சொல்லுவோம். 1 மினிட். ஹலோ டாக்டர், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. வேணும்னா மும்பையில் இருக்கிற ஐஸ்னோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாருங்க டாக்டர். நீங்க உங்க பொண்ணு மும்பைக்கோ சிங்கப்பூர்ல இருக்கிற ஸ்பீட் ரெக்கவரி ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிட்டு போலாம். அவளுக்கு மூளைதான் செயலிழந்திருக்கே தவிர மற்றபடி இதயம், சிறுநீரகம், நுரையீரல் இப்படி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அவளை கூட்டிக்கிட்டு நீங்க எங்கே வேணா டிராவல் பண்ணலாம். பட் எங்கே போனாலும் பதில் ஒன்னாதான் இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். மற்றபடி உங்க பொண்ணுக்கு நினைவு திரும்புறதுக்கான சாத்தியம் 5% தான். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் மறுபடியும் கூப்பிடுறேன். காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. ரகோத்தமன், இந்த கேஸ்ல உன்னோட ஹெல்ப்பும் தேவை. என்ன சொல்றீங்க? வா.